நேபாளத்தில் மீண்டும் ஒரு பெரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான ஆபத்து உள்ளதாக பன்னாட்டு மலைப்பகுதிகள் மேம்பாட்டு அமைப்பு எச்சரிக்கை. ஹெண்டேகோலா நதியின் மேல் பகுதியில் இன்னும் அடைப்பு உள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் இரண்டாவது முறையாக பெருவெள்ளம் ஏற்படக்கூடும் என தகவல். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி சேற்றில் புதைந்த குடியிருப்புகள் உருக்குலைந்து காணப்படும் காட்சி வெளியாகி அதிர்ச்சி. நேபாளத்தில் கோரத்தாண்டவம் ஆடிய பெரு வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட பெரிய பாறை, தண்ணீரில் பாறை உருண்டு செல்லும் காட்சி வெளியாகி பரபரப்பு. நேபாளத்தில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தால் வீடுகளை இழந்து பரிதவிக்கும் மக்கள். மலை மீது கடும் குளிரில் குழந்தைகள், முதியவர்கள் என ஏராளமானோர் அவதி. நேபாளத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்ட நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் கண்டக், நாராயணி ஆறுகளில் நீர்மட்டம் தீவிர கண்காணிப்பு. முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவின் பேரில் பொதுமக்களுக்கு உதவ கட்டுப்பாட்டு மையங்களும் அமைப்பு. நேபாளத்தில் கோஷி ஆற்றில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தை தொடர்ந்து இந்தியர்கள் 300க்கும் மேற்பட்டோர் மாயம். மாயமானவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்களின் நிலையை அறிய தொடர்ந்து முயற்சி நடைபெற்று வருவதாக நேபாள அரசு தகவல். சென்னையை அடுத்த குரோம்பேட்டையைச் சேர்ந்த மகாதேவ் கைலாஷ் யாத்ரா சுற்றுலா நிறுவனத்தில் இருந்து 49 பேர் நேபாளம் பயணம். 49 பேரின் நிலை என்னவென்று தெரியாமல் உறவினர்கள் தவிப்பு. நேபாளத்தில் பெருவெள்ளத்திற்கு பின் 20 தமிழர்கள் பத்திரமாக உள்ள வீடியோ வெளியீடு. கும்பகோணத்தில் இருந்து சென்ற குழுவில் தப்பிய 20 பேரும் பாதுகாப்பு படை முகாமில் தங்க வைப்பு. நேபாளத்திற்கு ஈஷா யோக மையம் சென்ற 80 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என கண்கலங்கிய ஜக்கி வாசுதேவ். It is said that நேபாள அரசுக்கு கோரிக்கை. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்துக்கு முதற்கட்டமாக 10 டன் அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகளை அனுப்பி வைத்தது இந்தியா. நேபாளத்திற்கு ஆதரவு மற்றும் உதவிகளை வழங்க முன்வந்த பிரதமர் மோடிக்கு நேபாள பிரதமர் அலுவலகம் நன்றி. நேபாளில் தவிக்கும் தமிழர்கள் தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். தீர்மானத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் முதலில் பேச முயற்சித்த நிலையில் முதலில் உறுப்பினர்களை பேச அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி திமுக, அதிமுக உறுப்பினர்கள் அமளி. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, நான் சொல்றேன். உட்காருங்க 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 இருங்க. நான் எப்படி பண்றேன் பேரவைத் தலைவர்களே? உட்காருங்க, எல்லாருக்கும் இருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல இத பத்தி நான் சொல்லிடுறேன், அப்புறம் பேசுங்க. இல்ல உட்காருங்க. இந்த செய்தி குறித்து சரி உட்காருங்கன்னு சொல்றாங்க கணேஷ்குமார். உட்காருங்க மாண்புமிகு, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இருங்க இருங்க. இந்த பிரச்சனையில் இருங்க. உட்காருங்க இருங்க. நீங்க யாரும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. இந்த பிரச்சனை இருங்க, உண்மை இருங்க.
இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் உண்மையில் அக்கறையோடு இருக்கும். உட்காருங்க, ஆய்வு பண்ணுவீங்க, இருங்க, உட்காருங்க. நான் சொன்ன பிறகு நீங்க பேசலாம். உட்காருவாங்க, உட்காருவாங்க. இங்க பாருங்க. நேபாள பெருவெள்ளம் குறித்து தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம். தமிழர்களை மீட்டு கொண்டு வர தமிழ்நாடு அரசு சார்பில் அதிகாரிகளை அனுப்பி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தல். இந்த சம்பவத்தில் எத்தனை தமிழர்கள் சிக்கியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் நாம் மீட்டெடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு சார்பாக நேற்று ஒரு உதவி எண், அவசர உதவி எண், ஹெல்ப்லைன் நம்பரும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அரசு அறிவித்த அந்த ஹெல்ப்லைன் நம்பர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை அழைப்புகள் வந்திருக்கிறது, அந்த அழைப்புகள் தொடர்பாக என்ன மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில் தமிழர்களை பத்திரமா மீட்டுட்டு வர்றதுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சிறப்பு அதிகாரியை, ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை இந்த அரசு நியமிச்சிருக்கிறதா, அவங்க நேபாள் போறதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா? நேபாளத்தில் தமிழர்கள் 103 பேர் சிக்கி உள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் தகவல். 34 பேரின் விவரங்களை பெற முடியவில்லை என்றும் சட்டப்பேரவையில் தகவல். கிடப்பில் போடப்பட்ட தாம்பரம் செங்கல்பட்டு உயர்மட்ட மேம்பால பணி நடைபெறுமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டு விட்டார்கள். ஆகவே இந்த அரசு இந்த கிடப்பில் போடப்பட்ட சென்னையிலிருந்து திருச்சி செல்கின்ற, தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்கின்ற அந்த உயர்மட்ட பாலத்தை கட்டுவதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்னுரிமை என்பதை தங்கள் வாயாக அறிய விரும்புகிறேன். மத்திய அரசுடன் கலந்து ஆலோசித்து நிச்சயம் முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். நம்ம திருச்சியிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு 4 மணி நேரத்தில் வந்துட முடியும். ஆனால் செங்கல்பட்டுல இருந்து நம்ம ஏர்போர்ட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. ஸோ இது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சொன்னதை ஆல்ரெடி அரசினுடைய கவனத்தில் இருக்கு. இந்த சென்னை சுற்றில இருக்கக்கூடிய ரோட்ஸை இப்போ டிபிஆர் ப்ராஜெக்ட்ல கொண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய அவர் சொன்ன அந்த ப்ராஜெக்டும் கவனத்தில் கொண்டு அடுத்த மீட்டிங் நெக்ஸ்ட் மந்த் ஒன்றிய அமைச்சரோடு இருக்கு. அதில் அவர் சொன்ன ப்ராஜெக்டை உடனடியாக அமல்படுத்துறதுக்கான எல்லா பணிகளும் நடக்கும்.